गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द सद्गुरु विठ्ठलदास महाराज की जय. சாட்சாத் வைகுண்டவாசியாக இருக்கக்கூடிய பிரபு கர்தம பிரஜாபதிக்கும் தேவகூதிக்கும் புத்திரனாக பிறக்கிறார். இப்படி பிறந்து உலகத்துக்கே அபயம் கொடுப்பது போல சாங்கிய தத்துவம், யோக மார்க்கம், பக்தி மார்க்கம் இவைகள்லாம் சொல்லி தன்னை மறந்த பாபியோட லட்சணத்தெல்லாம் சொல்லி அந்த ஜீவனானது எப்படி சஞ்சாரம் பண்ணுறது அப்படின்றத சொல்லும் வாயால் சொல்லி அவன் மோகத்தினால இப்படி சம்சாரத்தில் வாழ்ந்து இப்படி மரணிக்கிறான். மரணித்ததுக்கப்புறம் நரக்கத்துக்கு போகிறான். அங்கே யாத்தனா சரீரத்தை எடுத்துட்டு அங்கே கஷ்டத்தெல்லாம் அனுபவித்து சில நாட்கள் பித்ருலோகத்திலிருந்து சில நாட்கள் சொர்க்கலோகத்திலிருந்து இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் புண்ணிய கர்மா பாப கர்ம வசத்தினால பூலோகத்தில் அவதாரம் பண்ணுறான், பிறக்கிறான்னு இப்படி இந்த ஜீவனுடைய கதியை சொல்லிட்டு வர்றார். அந்த ஜீவனானது பூலோகத்தில் எப்படி பிறக்கிறது, எப்படி அந்த கர்ப்பத்தில் உண்டாருது, கர்ப்பத்தில் இருக்கும்போது என்னென்னலாம் பண்ணுறது, என்னென்னலாம் சிரமப்படுறதுன்றத இந்த அத்தியாயத்தில் பகவான் விஸ்தாரமாக சொல்லிட்டு வர்றார். இப்படி ஆணுடைய சரீரத்திலேருந்து ரேதஸ் மூலியமாக அந்த பெண்ணினுடைய கர்ப்பத்துக்கு இந்த ஜீவனானது சஞ்சாரமாகுது. இப்படி சஞ்சாரமான உடனே அந்த பெண்ணினுடைய சரீரத்தில் முதல் நாள் அன்னைக்கு ராத்திரி பார்த்தா ஒரு சின்னதாக ஒரு புள்ளி போல ஒரு கர்ப்பம் அந்த ஜீவனானது உண்டாகிறான். அன்னிலேருந்து 5வது நாள் பார்த்தா ஒரு சின்ன நொரை போல ஒரு தோற்றமானது உண்டாருது. அதுலேருந்து 10வது நாளுக்கு என்ன ஆகுதுன்னா அந்த புளியாங்கொட்டை சைஸுக்கு அந்த கர்ப்பமானது அந்த ஜீவனானது உண்டாக்குறதுக்கு ஆரம்பிக்கிறதா ஒரு புளியாங்கொட்டை சைஸில். அப்படியே 10 நாள் ஒரு மாதத்துக்குள்ளே பார்த்தா ஒரு சின்ன முட்டை அளவுக்கு அந்த வயத்துக்குள்ளே அந்த ஜீவனானது கர்ப்பமானது உண்டாகிறது அப்படின்னு இந்த சமயத்தில் இப்படி உண்டாருதுன்னு சொல்லிட்டு வர்றார். அந்த ஒரு மாதம் ஆன உடனே அந்த சின்னதாக இருக்கக்கூடிய அந்த குழந்தை ஜீவனானதுக்கு முதல்ல தலையானது உண்டாகிறதுக்குள்ள அந்த தோற்றமானது உண்டாகிறதுக்கு ஆரம்பிச்சிடுறதான். அப்படியே அந்த தலையானது உண்டானதுக்கப்புறம் அப்படியே நாளடைவில் மெதுவாக அந்த கை கால்கள்லாம் உண்டாகிறதுக்குள்ள அந்த தோற்றமானது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆக ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொல்கிறார். இந்த 2வது மாதத்தில் இந்த அங்கங்கள் உண்டாகிறதுக்குள்ள விஷயமானது ஆரம்பிக்கிறது. அப்படியே 3வது மாதத்தில் பார்த்தா அந்த நகங்கள், ரோமங்கள், எலும்பு இவைகள்லாம் உண்டாகி இந்த ஹிருதயம் அப்படின்றது இந்த விஷயத்தெல்லாம் மெதுவாக உண்டாக ஆரம்பிக்கிறதான் அந்த 3வது மாதத்தில் தான். இந்த 4வது மாதத்தில் பார்த்தா அந்த குழந்தை ஆணா பெண்ணா அப்படின்ற இருக்கக்கூடிய முடிவு பண்ணக்கூடிய அந்த ஆண் குறி பெண் குறின்றது உண்டாக ஆரம்பிச்சிடும். அதுவரையும் இது ஒரு சின்ன கர்ப்பமாக தான் இருக்குது. இந்த 4வது மாதத்துலேருந்து தான் அதனுடைய லிங்கமானது உற்பத்தி ஆகுது. அப்படியே அந்த 4வது மாதம் முடிவில் பார்த்தா இந்த மஜ்ஜை, தோல் இவைகளெல்லாம் உண்டாக ஆரம்பிச்சிடுறது 5வது மாதத்தில் அப்படின்னு சொல்கிறார். இப்படி 5வது மாதத்தில் என்ன ஆகுதுன்னா அந்த தாத்துக்கள்லாம் சொல்கிறோமே, நம்மளுக்கு இப்போ நீங்கள் ஆயுர்வேத டாக்டர்கிட்ட போனீங்கன்னா அவள் தாத்து வச்சு தான் முடிவு பண்ணுவா உடம்புல சீத்தம் இருக்கா உஷ்ணம் இருக்கான்னு சொல்லிட்டு இந்த பல்ஸ் பிடிச்சி பார்க்குறது. அது அவர்களுக்கு தெரியும் என்னென்ன தாத்து எப்படி ஒர்க் ஆகுதுன்றது. அதெல்லாம் பார்த்து அவர்கள் சொல்கிறாளோன்னு அந்த தாத்துன்னு சொல்கிறோமே அதுக்கு மூலமாக உள்ளக்கூடியது அது 5வது மாதத்தில் உண்டாயிடுறது. அதெல்லாம் உண்டாகிறதுனாலேயே இந்த ஜீவனுக்கு பசிதாகமானது உண்டாயிடுறதான் 5வது மாதம் முடிவிலேயே. மேலே 6வது மாதத்தில் அந்த குடல் அதால் சுற்றப்பட்டு உடம்புல எப்படி இருக்குன்னா அது ஒரு கர்ப்பப்பைக்குள்ளே குடலால் சுற்றப்பட்டு இப்படி தனக்கு உணர்வுகள்லாம் வர ஆரம்பிச்சிடும். அதுலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக செலிக்க ஆரம்பிக்கிறதான் அந்த 6வது மாதத்தில். எங்கே இருக்கும்னா தட்சிணேய குக்ஷவுன்னு சொல்கிறார். வலது பக்கத்தில் அந்த சிசுவானது இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். அந்த 6வது மாதத்தில் இந்த பசிதாகலாம் வந்ததால் அம்மா எதெல்லாம் சாப்பிட்றாலோ அம்மாவனுடைய ஆகாரமானது அந்த குழந்தைக்கு எனர்ஜியாக மாறி உள்ளே போகிறது. அதுக்கும் மேலே அந்த ஜீவனுக்கு அந்த இடத்துல இருக்கணும்னா ஒரே அருவருப்பாக இருக்குமா. ஏன்னா பக்கத்துலலாம் மலமூத்திரங்கள்லாம் உண்டாகக்கூடிய அந்த இடமா இருக்கிறதுனால அதுக்கு தெரிய ஆரம்பிச்சிடறதான். அதுக்குள்ளே சிரமமாக இருக்கிறதுனால தான் அப்பப்போ வெளில வரணுன்றதுக்காக சலிச்சுட்டே இருக்கான் உள்ளுக்குள்ளே. அந்த இடத்துல அதுக்கு இருக்கவே பிடிக்காதான். அதனால தான் அந்த கர்ப்பவாசம்னு சொல்லும்போது ரொம்ப கஷ்டமானது. நரக்கம்னா ஏதோ வெளில எங்கேயோ இருக்குன்னு நடக்காதப்பா, கர்ப்பவாசமே நரக்கம்தான் அப்படின்னு சொல்லிட்டு மகான்கள்லாம் சொல்லுவான். அப்படி அந்த ஜீவனானது உள்ளுக்குள்ளே இந்த மலமூத்திரங்களில் உற்பத்தி ஆகிற இடத்துல போய் அப்படி அதுவும் இருக்கிறதுனால அந்த மலமூத்திரங்களும் சேர்ந்து அதுவும் கஷ்டப்படுறதான் அந்த இடத்துல வசிச்சுண்டே போகிறதுக்கு. இந்த மலமூத்திரங்களோடு சேர்ந்து நம்ம உடம்புல எத்தனையோ புழுக்கள் இவையெல்லாம் பாக்டீரியாலாம் உற்பத்தி ஆகுதோன்னோ
அதெல்லாம் உற்பத்தி ஆகும்போது அந்த புழுக்கெல்லாம் என்ன பண்ணுறதுனா, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சர்மம்லாம் வந்து ரொம்ப மிருதுவாக இருக்குமா, அதனால அது தன்னுடைய பசியை தீர்த்துக்கிறதுக்காக வந்தெல்லாம் அது உடம்பை தாக்குறது. அப்படி தாக்கும்போது அதனால ஒரு ஹிம்சை ஏற்படுறதா அந்த குழந்தைக்கு. அப்படி அதை தாக்குறதுனால அதனால ஹிம்சை ஏற்பட்டு இப்படி உள்ள சஞ்சாரம் பண்ணிட்டு வலி வந்து உடனே என்ன பண்ணுறதுன்னா அது மூர்ச்சையாகி விழறதான், திருப்பி முழிச்சுக்கிறதான், சுவாசம் விடவே கஷ்டப்படுறது, திருப்பி மூர்ச்சையாகிறது, திருப்பி முழிச்சுக்கிறது. இந்த கர்ப்பப்பைக்குள்ளே இப்படி கஷ்டப்பட்டு அந்த குழந்தையானது இங்கே எங்கேயும் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறார் 6வது மாதத்துக்கு அப்புறம். அதுக்கு மேலே இந்த அம்மா சாப்பிடக்கூடிய காரம், அப்புறம் இந்த அம்மா சூடாக சாப்பிட்டான்னா அந்த உஷ்ணம், சீதமாக சாப்பிட்டான்னா அந்த ஜிலிப்பு, இப்படி எதெல்லாம் சாப்பிட்றால் அதனுடைய தன்மையினால் உள்ள தாக்கிண்டு அந்த கர்ப்பப்பைக்குள்ளே இப்படி மூச்சையும் உணவியாமல் எப்படின்னா அப்படியே குன்னி குறுகி தலையும் எலும்பையும் எல்லாத்தையும் முதுகும் எல்லாத்தையும் சுருக்கிண்டு உள்ளே இப்படி சுருங்கி படுத்துட்டு இருக்குமா. அந்த ஜீவன் சிரமத்தோடு படுத்துட்டு இருக்குமா உள்ளுக்குள்ளே. அப்படி இருக்கும்போது அந்த ஜீவனுக்கு பிரஜை வருது, நான் வந்து முன்ஜென்ம கர்மத்தினால தானே இப்படி பிறந்தேன், இப்படி பிறக்கவே கூடாது, பகவானுடைய திருவடியை ஆசிரியிச்சு எப்படியாவது அவனுடைய திருவடியை சேர்ந்துன்னு நினைக்கும், ஆனால் மோகத்தினால இப்படி வீணாக போயிட்டோமே அப்படின்னு உள்ளுக்குள்ளே இருந்துட்டு அந்த கூண்டுக்குள்ளே அடைக்கப்பட்ட பட்சி மாதிரி இப்படி நம்ம கஷ்டப்பட்டு இருக்கோமேன்னு இப்படின்னு நினச்சிட்டே உள்ளுக்குள்ளே அந்த ஜீவனானது வருத்தப்பட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறார். இப்படி இருந்துகிட்டே இருக்கும்போது அந்த 8-9 மாதத்தில் அதுக்கு எல்லா உணர்வும் தெரிய ஆரம்பிச்சிடும். உள்ளே இருக்கிறதுனால ரொம்ப உஷ்ணமாக தானே நம்ம பாடி இருக்கும். அந்த உஷ்ணத்தில் இந்த குழந்தை இருக்க முடியாமல் கஷ்டப்பட்டு எப்படியாவது வெளில வரணும்னு அந்த வாயு சஞ்சாரத்தில் அது என்ன பண்ணுன்னா இங்கேயும் அங்கேயும் சஞ்சாரம் பண்ணுறதான். இப்போ நம்மளுக்கு அந்த 8 மாதம் ஆனால் இங்கேயும் அந்த குழந்தை நகர்றதுக்கு உணர்றமோனோ அதுக்கு காரணம் இதுதான் அப்படின்னு சொல்கிறார். எப்படியாவது அந்த குழந்தை வெளில வரணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறதான் அங்கே இருக்கிற அந்த சூடான உஷ்ணம், அந்த சூடான அந்த வயத்துக்குள்ளேருந்து வெளில வரணுமா. ஏன்னா எல்லாம் அதுக்கு உணர ஆரம்பிச்சிருது. அப்படி கஷ்டப்பட்டு இருக்கும்போது இது எல்லாத்தையும் நினச்சிண்டு மேலே இப்படி நான் வீணாக போயிட்டேனே, இப்படி இருக்கனே உள்ளுக்குள்ளே, எப்படியோ வந்து உன் திருவடி அடையணும்னு நினச்சேன், அப்படி இல்லாதபடிக்கு நான் வீணாக போயிட்டேனேன்னு நினச்சிட்டு அந்த ஜீவனானது பகவானை குறித்து ஸ்தோத்திரம் பண்ணுறதான். அதான் ஜீவ உவாச்சான்னு இந்த ஜீவனானது உள்ளுக்குள்ளே இருந்துட்டு ஞானத்தோடு பகவானை மேலே ஸ்தோத்திரம் பண்ணுறது. எடுத்தோடனே இந்த ஜீவன் பகவானை பார்த்து சொல்கிறதான், ஒழுங்காக நீ சொல்கிற மாதிரி கேட்டு உன் திருவடி ஆசிரியிச்சிருந்தேன்னா இந்த மோகத்தெல்லாம் தாண்ட வச்சு மாயெல்லாம் தாண்ட வச்சு உன்கிட்ட அழிச்சுட்டு இருந்திருப்பேன். ஆனால் அதை நான் கேட்காதபடிக்கு இப்படி வீணாக போயிட்டேன். பிரபோ என்னை இந்த ஜென்மாவில் வந்து இப்படி பண்ணிடாத, எப்படியோ நான் உன் திருவடி வந்து அடைஞ்சிடணும், அதுக்கு நீ தான் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்றத போல் இந்த ஜென்மாவை திரும்பவும் அடுத்த கர்ப்பத்தில் என்னை எப்படியாவது பிறக்க வச்சிடாத, எப்படியாவது உன் திருவடியில் வந்து அடையணுன்றது போல் நீ எனக்கு பண்ணு, உன்னுடைய அமிர்தமயமான கடாட்சத்தினாலையும் உன்னுடைய உபதேசங்கள்னாலையும் நீ சொல்லியிருக்கிறதுனாலையும் நான் மாறணும், இப்படியே இருக்கக்கூடாது அப்படின்னு இந்த ஜீவன் ஸ்தோத்திரம் பண்ணிட்டே வருதான். உன் நிச்சயினால நீ போட்ட பிக்ஷைனாலும் இந்த சரீரத்தை எடுத்துன்னு நாங்கள் எல்லாரும் பிறக்கிறோம். இப்போ ஏற்பட்ட மாயை தாண்டணும்னா உன்னுடைய திருவடி ஆசிரியிச்சாதானே முடியும். உன்னுடைய திருவடி ஆசிரியிச்சு நீ போட்ட பிக்ஷையினால் எப்படியாவது உன் திரும்பி வந்து உன்னை அடைஞ்சிடணும்ப்பா, இதுதான் நான் திரும்ப திரும்பவும் கேட்குறேன், என்னை இதில் மாட்டி விட்டுறாதன்னு திரும்ப திரும்ப இந்த ஜீவனானது ஸ்தோத்திரம் பண்ணுறதான் பகவானை. நீ எப்பேற்பட்ட பிரபுனா திரிகாலத்திலையும் சத்தியமாக இருக்கக்கூடியவன். இப்போ வந்து இறந்த காலம், இப்போ நடந்துட்டுருக்கிற காலம், பவிஷ்யத் காலம் 3 விதமான இருக்கணும். வர்த்தமான காலம், பூதகாலம், பவிஷ்யத் காலம், நடந்துருக்கிறது, நடந்தது, நடக்க போகிறது. இந்த 3 காலத்திலையும் பகவான் தான் சத்தியமாக இருக்காராம். அப்பேற்பட்ட திரிகால சத்தியனாக இருக்கக்கூடிய ஒன்றை ஆசிரியிச்சு இந்த உலகத்தில் பிறந்தேன்னா 3 விதமான தாபங்கள் இருக்கே, ஆத்தியாத்மிக, ஆதி தெய்வீக, ஆதி பௌத்திகன்னு. இதனால் தாபம் பட்டு 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 நாங்கள் கஷ்டத்தினால ரொம்ப கிளேஷம் அடைகிறோம், கஷ்டத்தை அடைகிறோம் இந்த கஷ்டங்கள்னால. அதனால் உன்னுடைய திருவடி ஆசிரியிச்சு இந்த 3 விதமான தாபத்திலேருந்தும் நிவர்த்தி அடைஞ்சு திரிகால சத்தியனாக இருக்கக்கூடிய உன்னுடைய சரணாரவிந்தத்தை வந்து சேரணும்பா, என்னை கைவிட்டுறாத, எப்படியும் இந்த ஜென்மால உன்னை அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜீவனானது பகவானை ஸ்தோத்திரம் பண்ணுறது. இப்படிலாம் பகவான்கிட்ட சொல்லிட்டு என்னன்னா அந்த ஜீவனானது உள்ளுக்குள்ளே கஷ்டப்பட்டுட்டே இருக்கான். போதும்பா இந்த கர்ப்பவாசம் போதும், இவ்வளோ கஷ்டமாக இருக்கே இந்த கர்ப்பவாசம், திரும்ப 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 பிறந்து என்ன பண்ணுறேன், இதே தப்பு காரியங்கள் தானே பண்ணிட்டு இருக்கேன், அதனால் போதும் இந்த கர்ப்பவாசம்னு பகவானை குறித்து ஸ்தோத்திரம் பண்ணிட்டு அந்த கர்ப்பத்துக்குள்ளே இங்கேயும் அங்கேயும் வெளியில் வந்து எப்படியாவது அவன் திருவடியை அடையணும், ஞானத்தை சம்பாதிச்சுக்கணும்னு உள்ளுக்குள்ளேயே அதை சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கான். வெளில வந்து பகவானை பார்க்கணும், பகவானுடைய காண்பிச்ச மார்க்கத்தில் அவலம்பித்து பகவானை வந்து அடையணும்னு இந்த ஜீவனானது உள்ளுக்குள்ளேயே ஸ்தோத்திரம் பண்ணிட்டு சுத்தரதான் எப்படியாவது வெளியில் வரணும் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இப்படி பகவானை பலவிதமாக ஸ்தோத்திரம் பண்ணி திரும்ப பிறந்து வந்து நான் இந்த அகங்காரம் அமக்காரத்துலலாம் அகப்படக்கூடாது,
எப்படியாவது உன் திருவடிக்கு வந்து சேர்ந்துன்னுப்பான்னு இப்படி ஸ்தோத்திரம் பண்ணி அந்த 10வது மாதம் முடிஞ்ச உடனே அந்த குழந்தை வெளில வரணும்னு இப்படி வந்து பிரயத்னப்பட்டுட்டே இருக்கும்போது அந்த பூர்ண கர்ப்பமானதுக்கப்புறம் இந்த சூத்திவாதம் அப்படின்ற வாயு வந்து அந்த சரீரத்திலேருந்து இந்த சிசுவை வெளில தரத்துக்காக அது வந்து இப்படி தள்ளுமா. அப்படி தள்ளும்போது பார்த்தா அந்த கர்ப்பமானது தலைகீழாக தான் கீழே விழுவானா. அப்படி தலைகீழாக கீழே வரும்போதே என்ன ஆகுதுன்னா, அந்த பூஸ்பர்ஷம் பட்ட உடனே பழைய மோகம் அஜ்ஞானமானது அவனுக்கு பிடிச்சிக்கிறது. அது பிடிச்சின்ற உடனே அடுத்த க்ஷணம் இந்த மாதிரிலாம் ஸ்தோத்திரம் பண்ணி பகவான் இது பண்ணணுன்றத ஸ்மரண போய் திரும்பவும் இந்த கர்ம வினைகளில் மாட்டிண்டு இப்படி தலைகீழாக விழுந்து அந்த ஞானம் போய் அஜ்ஞானமானது சூழ்ந்துண்டு வந்து இந்த உஷ்ணம் தாங்க முடியாமல் வெளில வந்து இந்த இந்த உஷ்ணமாக இருந்து இந்த இந்த வந்து இந்த ஜிலிப்பு தாங்க முடியாமல் இந்த பூலோகத்தில் பிறந்தவொடனே அந்த குழந்தையானது அழறது. இப்படியானதான் ஜீவ உற்பத்தியாகி திரும்பவும் வந்து இந்த ஜீவனானது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இருந்து அடுத்த 5 வருஷ பரியந்தம் வந்து இந்த குழந்தை தன்மை சைசவம்னு. அப்போ 5லேருந்து 10 வரலையும் வந்து இந்த கௌமாரம் இந்த வந்து நல்லா படித்து இந்த மாதிரி இருக்கிற தன்மை. எப்போ யவ்வனம் வருதோ, யவ்வனம் வந்த உடனே காமக்ரோதம் மதம் அகம்பாவம் இவைகள் எல்லாம் உள்ள புகுந்து நான் என்னது அப்படின்ற ஒரு எண்ணங்கள்லாம் வந்து அப்படின்ற ஒரு அஜ்ஞானத்தினால அகங்காரம் மமக்காரம் நான் என் மனைவி என் குழந்தைகள்னு இப்படிலாம் இருந்து இப்படி ஜீவனானது சஞ்சாரம் பண்ணி இந்த கரவ நிலையில் மாட்டிண்டு இப்படியே கடைசியில் பார்க்கும்போது அந்த ஜீவனானது விட்டு இந்த மாதிரி கர்மாவெல்லாம் திருப்ப நரக்கத்துக்கு போய் இதெல்லாத்தையும் அனுபவிச்சுண்டு திருப்பி அந்த சூக்ஷ்ம சரீரமானது என்ன பண்ணுறது, இந்த ஆணுடைய ரேத்தஸ் மூலியமாக திருப்பி இந்த உள்ளுக்குள்ளே வந்து கர்ப்பவாசமாகி இப்படி இது ஒரு சர்க்கல் காலச்சக்கரம் நடந்துட்டே இருக்குப்பா. அப்படின்றது தான் இந்த பகவானுடைய சிருஷ்டியில் இந்த ஜீவனானது உற்பத்தி இப்படி தான் ஆறுதுன்னு இந்த ஜீவோத்பத்தியை பற்றி சொல்கிறார் பிரபு. மேலே இவர் என்ன சொல்கிறார்னா, ஒரு கால் நீ பிறந்து வேதோக்தமான மார்க்கங்கள் இந்த மாதிரி நீ அனுஷ்டானம் பண்ணிட்டு நீ நல்லவனாக இருந்தாலும் கூட இந்த ஜீவனாதாரம் அப்புறம் அதில் உள்ள அந்த விவாகம் அந்த குழந்தைகளை பெற்றுண்டு இப்படிலாம் நீ இப்படி இருக்கிறதுனால இது என்ன ஆகுதுன்னா, நீ வந்து இப்படி அனுஷ்டானங்கள் பண்ணினாலும் கூட அதனுடைய பாதிப்பாக இருக்கக்கூடிய லோகங்கள் போயிட்டு திருப்பி இந்த வாசனையினால செத்தின்ண்டே இருக்க. அதனால் நீ என்ன பண்ணணும்னா, இந்த சரீரத்தை போக்கிக்கணும், பகவானோட 2 கலக்கணும். அதுக்கு ஒரே வழி எந்த மகான்களுடைய திருவடி ஆசிரியிச்சா உனக்கு வந்து இந்த மோகத்திலேருந்து உன்னை வெளில கொண்டு வருவாளோ அப்பேற்பட்ட மகான்கள். அவர்கள் யாருன்னா, லோகம் முழுக்க தனக்கு வேண்டியவர்களாக பாப்பா, மௌனமாக இருப்பா, பொறுமையாக இருப்பா, யாரையும் இம்சை பண்ண மாட்டா, சாந்தமாக இருப்பா. அப்புறம் வந்து இந்த காமக்ரோதங்கள்லாம் அவளை ஒன்றும் பண்ணாது. அதனால் அப்பேற்பட்ட மகான்களுடைய சங்கத்தை நீ அவலம்பிச்சு அவா கூடையே இருந்தேன்னா என்ன பண்ணணும்னா, இந்த துஸ்சங்கமானது ஒன்று பிடிச்சிக்காது. அப்படியே அவா கூட இருந்தேன்னா உனக்கு ஒரு அபியாசமானது உண்டாயிடும் மனசில். என்னன்னா, பிரம்மசத்தியம் ஜெகன்மிச்சே, பிரம்மசத்தியம் ஜெகன்மிச்சே அப்படின்ற ஒரு விஷயமானது உனக்கு மனசில் தோண ஆரம்பிச்சிடும். அப்படி நீ அதில் ஈடுபட்டாதான் இந்த ஜனன மரண பிரவாகத்திலேருந்து நீ விடுபட முடியும். பாபம் செஞ்சேன்னா கஷ்டப்பட்டு இந்த ஜனன மரண பிரபாகத்தில் நீ சுத்தணும். புண்ணியம் பண்ணினாலும் என்னன்னா அந்த கர்ம பலனை அனுபவிச்சு தான் சுத்தணும். அதனால் நீ புண்ணியம் பண்ணிண்டே என்ன பண்ணுறன்னா, மகான்களை ஆசிரியை, சத்சங்கத்துக்கு போ, அவர்கள் சொன்னது போல இரு, இந்த உலகம் பொய்யின்ற எண்ணத்தை வளர்த்துக்கோ, இதுலேருந்து விடுபடணுன்ற எண்ணத்தை உன் மனசில் ஆழமாக சங்கல்பத்தோடு இரு அப்படின்னு கபிலவாசுதேவன் சொல்லித்தராராம் அம்மாவுக்கு. பகவானுடைய மாயானது ரொம்ப பொல்லாதது. அது என்ன பண்ணணும்னா, எப்படியோ உன்னை காமக்ரோதத்தில் மாட்டி விட்டுரும். இந்த உலகத்தையே ஜெகத்பிதாவாக இருக்கக்கூடிய பிரம்மதேவனே பார்த்தா அவர் ஒரு பெண்ணை உண்டாக்குறார். அந்த பெண்ணை பார்த்தோடனே தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாராம். அவருக்கே தோன்றது தன் பெண் ஸ்தானம் தானே, இப்போ ஏற்பட்ட ஸ்தானத்தை பகவான் கொடுத்துருக்காரோனோ, ஜெகத் சிருஷ்டி பண்ணியிருக்காரோனோ, ஜெகத் சிருஷ்டி பண்ணி தன்னுடைய பெண்ணையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுது. அப்படி பகவான் மாயானது பிரம்மதேவரே மோகிக்க பண்ணிடுது. ஆனால் அதை விட ஆச்சரியம் என்னென்னா, அவருடைய புத்திரர்களாக இருக்கக்கூடிய மரீச்சி முதலிய பிரம்ம ரிஷிகள் நாரதருக்கும் அந்த விஷயமானது இந்த கமமானது எதுவுமே பண்ணல. ஏன்னா அவர்களெல்லாம் பகவானுடைய திருவடியை கெட்டிமாக பிடிச்சி ஆசிரியிச்சுண்டு இந்த பிரம்ம சத்தியம் ஜெகன்மிச்சே அப்படின்ற விஷயத்த அவர்கள் மனசில் ஆழ்ந்து சங்கல்பிச்சுண்டு இப்படி வாழ்ந்ததுனால இந்த மாயானது அவளை எதுவும் பண்ணலை. அதனால் நீ கவலைப்படாத, பகவானுடைய திருவடியும் ஆசிரியிச்சுண்டு இந்த மகான்களை நீ ஆசிரியிச்சேன்னா இந்த மாயை தாண்டிடலாம், இந்த மோகத்திலேருந்து வெளிவந்துடலாம். அதுக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி உதாரணத்தை சொல்லி இந்த பிரம்மபுத்திரர்களாக இருக்கக்கூடிய பிரம்ம ரிஷிகள் நாரதர் இவா எந்த பாதையில் போனாலும் அந்த பாதையை நீ அவலம்பிக்கணும்னு சொல்லி கொடுக்குறாராம். இந்த மாயை ரொம்ப பொல்லாதது. என்ன பண்ணுறதுன்னா, இப்போ நம்ம பிறந்திருக்கோம், யாருமே வந்து ஒரே லிங்கத்தோடய இருக்க போகிறதில்ல. இப்போ புருஷனாக பிறந்திருக்கன்னா போன ஜென்மா ஸ்திரீயாக பிறந்திருக்கலாம்,
அதுக்கு முன்னாடி புருஷனாக பிறந்திருக்கலாம். இந்த மாதிரி மாற்றி 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 அந்தந்த கர்மனால் பிறந்துட்டுருக்கோம். இப்போ வந்து புருஷனாக பிறந்திருந்த போது அந்த பொண்டாட்டி மேலே அதிகப்படியான ஆசை வச்சு அவள் நடிச்சுட்டே காலம் மாறுறதுனால அடுத்த ஜென்மா ஸ்திரீயாக பிறக்கிறான். அதே மாதிரி ஸ்திரீ என்ன பண்ணுறான், அந்த புருஷன் மேலே அதிகமாக ஆசை வச்சதுனால அவன் நினச்சிட்டு இருக்கிறதுனால அவள் புருஷனாக பிறக்கிறான். இப்படி மாறி 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 இது பிறந்து அந்த அவள் 2 பேரும் சந்தோஷமாக இருக்கிறது. அதுக்கப்புறம் அவர்கள் பிறந்த குழந்தைகள் அகங்காரம் மமகாரம் இப்படி சேர்ந்து 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 இது ஒரு பெரிய கிரந்தியாகி இப்படி நம்மளை அழிச்சுன்னு போயிட்டே இருக்கு. அந்த பகவான் மாயானது அவ்வளோ பொல்லாததான். என்ன பண்ணுறதுன்னா, ஒரு வேடன் வந்து அந்த காட்டில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய அந்த மிருகத்தை பிடிக்கணும்னா அதுக்கு ஒரு வலை, அப்புறம் வந்து அதனுடைய ஒரு பாட்டு மாதிரி ஒன்று பாடுவானா அதுக்கு பிடிச்சது போல. இப்படிலாம் அந்த பாட்டை கேட்டுன்னு வந்து அந்த வலையில் வந்து விழுந்துருமா அந்த ஜந்துக்கள்லாம். அந்த மாதிரி இந்த மாயானது என்ன பண்ணுறதுன்னா, இந்த உலகத்தில் இந்த காம சுகம், ஸ்திரீ சுகம், அப்புறம் வந்து இந்திரிய சுகம் அப்படின்றதெல்லாம் வச்சுட்டு இந்த ஜீவனை ஒரு வேடன் வந்து அந்த ஜந்துக்களில் இந்த வலையில் கொண்டு மாட்டுறது போல் இந்த மாயானது நம்மளை கொண்டு அதில் மாட்ட வச்சு இப்படி இந்த ஜகத்தானது இயங்கின்னு இருக்கு. இதுக்கு ஒரே வழி பகவானுடைய திருவடி ஆசிரியக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவகூதி அம்மாவுக்கு சொல்வது போல நம்மளுக்கு கபிலவாசுதேவன் உபதேசம் பண்ணுறார். அப்படி இந்த ஜீவனானது பிறந்து அந்தந்த இடத்துக்கு போய் இந்த கர்மாக்கெல்லாம் அனுபவித்து இப்படி சுற்றிகிட்டே வருது. இப்படி சுற்றிகிட்டே வந்தால், ஆனால் இந்த ஆத்மா மாத்திரம் என்ன பண்ணுறதுன்னா அது எப்பயுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. இப்படி சுற்றிகிட்டே வந்துட்டு இருக்கும்போது அது வந்து இந்த சரீரமாகிறத இந்த தொட்ட உடனே அஜ்ஞானமானது பிடிச்சின்றது. இந்த சரீரத்தில் விடுபடும் போது ஞானம் இருக்குமா, அந்த சரீரத்துக்குள்ளே போகும்போது தான் அதுக்கு வந்து இந்த அஜ்ஞானமானது பிடிச்சிட்டு அதோட ஒட்டின்ட்டு இதுலேருந்து வெளில புரியாதபடிக்கு திண்டாடுறது. அந்த சரீரத்துக்குள்ளே தொட்ட உடனே இந்த அகங்காரம் மமகாரங்கள் மற்ற விஷயங்கள் மோகம் எல்லாத்தையும் பிடிச்சிக்கிறது. அப்புறம் அந்த பஞ்ச இந்திரியத்தோட சேஷ்டை மனசு, இதை சேஷ்டைனால தானே நம்மளை இந்த ஜீவனானது இயங்கிகிட்டே இருக்குது. அதுவுமே என்ன பண்ணணும்னா எல்லாத்துக்குமே கால அவதி இருக்கான், எதுவுமே சாஸ்வதமாக இருக்காது. சாஸ்வதமாக இருக்கிறது அந்த பரமாத்மாவும் நம்ம சரீரத்துக்குள்ள ஒரு ஆத்மா இருக்கே, இந்த பின்னமாக இருக்கக்கூடிய ஆத்மா, இது ரெண்டும் தான் சாஸ்வதம். பாக்கி எந்த விஷயம் எடுத்திருந்தாலும் இந்த உலகத்தில் அழியக்கூடியது தான். இந்த ரெண்டுமே பின்னமாக இருக்கக்கூடிய இந்த சூக்ஷ்ம சரீரம் அது ஆத்மான்னு சொல்லலாம், சூக்ஷ்ம சரீரம் சொல்லலாம், லிங்க சரீரம்னு சொல்லலாம். லிங்க சரீரம்ன்றது எடுத்துக்கிற சரீரம், உள்ளுக்குள்ள இருக்கிற சூக்ஷ்ம சரீரம்னு சொல்லுவா, அது ஆத்மான்னு சொல்லுவா, பலவிதமாக சொல்லுவா. அது சேரும்போது லிங்க சரீரமாக மாறிடுறது ரெண்டும் சேர்ந்து. இப்படி இந்த ஜீவன் வந்து இந்த உள்ளே இருக்கிற ஆத்மாவும் மேலே இருக்கிற பரமாத்மாவும் தான் சாஸ்வதம், பாக்கி எல்லாம் அழியக்கூடியது தானே. இந்த பஞ்சேந்திரியங்களும் என்ன பண்ணணும்னா, போதும் இந்த ஜென்மா முழுக்க உனக்கு உழைச்சது, நாங்களும் கிளம்புறோம், எங்களுக்கும் போதும், இந்த உன்னை விட்டு நாங்கள் கிளம்புறோம், இந்த சரீரத்திலேருந்து கிளம்புறோன்னு அந்த தத்துவங்களும் கிளம்பணும்னு எப்போ தீர்மானம் பண்ணி கிளம்ப ஆரம்பிக்கிறதோ அப்போ தான் இந்த பிராணங்கள் எல்லாம் கிளம்புறது. இதனால தான் அந்த சரீரத்துக்கு அழிவானது ஏற்படுறது, ஒரு ஜீவனானது மரணிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி இந்த பஞ்ச இந்திரியங்களும் மனசும் எப்போ தான் அந்த சரீரத்துக்குள்ளே பூந்துக்கணும்னு தீர்மானம் பண்ணி கர்மவசத்தினால உள்ள புகுறதோ அப்போ அந்த ஜீவனுடைய உற்பத்தியானது ஆறுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தத்துவமாக அழகாக வர்ணிச்சுன்னு வரார். இந்த ஜீவனுடைய உற்பத்தி, இந்த ஜீவனுடைய மரணம், மரணிச்சது திருப்பி உற்பத்தி ஆறுது, திருப்பி உற்பத்தி ஆனது மரணமாறுதுன்னு இப்படி இது ஒரு காலச்சக்கரமாக இந்த முழுக்க இதை சொல்லிட்டு வர்றார் இந்த ஜீவோத்பத்தியை. கடைசியாக ஜட்ஜ்மெண்ட் போல ஒன்று சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஜீவோத்பத்தி இப்படி நடந்துட்டா இருக்கும், போயிட்டு தான் இருக்கும். நீ என்ன பண்ணணும்னா எதை பற்றியும் கவலைப்படாத. போனால் என்ன ஆக போகிறோம், போக தான் போகிறது, அது உன்னால் தடுக்க முடியாது. பிறந்தா என்ன போகிறோம், பிறந்து தான் ஆகும், அது உன்னால் தடுக்க முடியாது. ஆனால் நீ என்ன பண்ணணும்னா உன்னுடைய லட்சியம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு பகவானை நோக்கி எந்த தடங்கள் வந்தாலும் பரவாயில்ல, இந்த மனசு அவனுக்கு தான் சொந்தம் அப்படின்னு நீ உன் வாழ்க்கை நீ தீர்மானம் பண்ணி இப்படி அந்த பகவத் விஷயமாக நீ ஈடுபட்டு நீ உன் வழியில் போயிட்டே இருந்தேன்னா இத்தனை தடங்களும் நீங்கி ஒரு நாளைக்கு பார்த்தா இந்த ஆத்மான்றது ஞானத்தை அடைஞ்சு பகவானோட இரண்டரை கலந்துரும். அது பர்யந்தம் இந்த யோக மார்க்கம் பக்தி மார்க்கம் உனக்கு உபயோகமாக இருக்கும். அது பர்யந்தம் வந்து நீ வாழ்ந்துதான் ஆகணும். அதனால இந்த ஜனனம் மரணம் எதை பற்றி நீ கவலைப்படாத. இந்த மாதிரி நாம் வந்து மனசை தேத்தின்ட்டோம்னா நாளைக்கு சாக போகிறோம்னு தெரிஞ்சால் கூட நம்மளுக்கு வந்து கவலைப்பட மாட்டோம், பயப்பட மாட்டோம். ஏன்னா எங்கே சாக போகிறோம், திரும்பவும் பறக்க தானே போகிறோம். எப்படி சாகிறது என்ன, அது இந்த சரீரத்துக்குள்ள அழிவு, அவ்வளோதான். திரும்பவும் என்ன ஆகும், அடுத்த ஒரு சரீரத்தை எடுத்துன்னு பிறக்க போகிறோம். அது எங்கே பிறக்க போகிறோன்னு தெரியாது. அதனால தான் மகான்கள் என்ன சொன்னாங்க, எனக்கு சாகிறதுனால எந்த கவலையும் இல்லை, நான் பிறக்கிறதா இருந்தாலும் ஒரு மகான் சொல்கிறார், ஜாச்சை வம்சி குலதர்ம ராமசேவா.
நான் பிறக்கணும், அப்படி பிறக்கிறதா இருந்தால் கண்ட இடத்துல போய் என்னை பிறக்க வச்சிடாத பிரபு, நான் கண்டிப்பாக பிறப்பேன்னு தெரியும். அப்போ நான் பிறக்கும்போது என்ன பண்ணணும்னா, எந்த குடும்பத்தில் குலதர்மமாக ராமசேவை இருக்கோ அந்த குடும்பத்தில் நான் பிறக்கணும். எவனுடைய வாக்கு அனவரத்தம் ஜாஜவானி ரங்களி ராமநாமன் சொல்கிறதோ அவன்கிட்ட பேசணும். பாக்கி எல்லா கர்மாக்களையும் இருக்கக்கூடிய இந்த லௌகிகமாக பேசக்கூடிய இந்த யாருக்கிட்டையும் என் பேச்சோ என்னுடைய பிரவர்த்தனைகளோ என்னுடைய லௌகிகமாக இருக்கிற விஷயங்களோ இருக்கக்கூடாது அப்படின்னு மகான்கள் பிரார்த்தனை பண்ணுறா. அதே போல் இங்கே கபிலவாசுதேவன் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஜனன மரண பிரவாகத்தை உன்னால் நிறுத்த முடியாது. காலமானாலும் சரி, பிறந்தாலும் சரி, அது பாட்டுக்கு அதனுடைய கர்மாக்கு நடந்துட்டே இருக்கும், உன் கண்ட்ரோலில் கிடையாது. என்ன சொல்கிறாருன்னா, ஃபஸ்ட்டு உன் கண்ட்ரோலில் இல்லாததை நினச்சி நீ வருத்தப்படுறதே ரொம்ப தப்பு. உன் கண்ட்ரோலில் இருக்கா, நீ கண்ட்ரோல் பண்ணு. உன் கண்ட்ரோலில் என்ன இருக்குது? உன் மனசை இந்த பாதையில் கொண்டு போகிறது உன் கண்ட்ரோலில் இருக்குது. அப்போ அதை இந்த பாதையில் மனசை கொண்டு போ. உன் கண்ட்ரோலில் இல்லாத நினச்சி ஐயோ அப்படி ஆறுதேன்னு நினச்சி அதை பற்றி வருத்தப்படாத, அது பாட்டுக்கு நடந்துட்டுருக்கும். உன்னோட லட்சியமானது நீ இப்படி மாற்றின்ட்டேன்னா இதுலேருந்து விடுபட்டு வருவ. ஒரு கால் மரணம் வந்தால் கூட இப்படி பகவத் ஸ்மரணையோட விவேகத்தோடு இருந்தான்னா மரணம் கூட என்ன ஆகிட போகிறது, திரும்ப நம்ம பிறக்க தான் போகிறோம். இதில் பகவானுடைய திருவடி அடையிறதான் நம்ம லட்சியம்னு தீரமாக இந்த யோக மார்க்கம் பக்தி மார்க்கமானது கொண்டு போகும்னு சொல்லிட்டு இந்த அத்தியாயத்தை பூர்த்தி பண்றார். இதெல்லாம் நமக்கு சொல்வது போல இருக்கு. நம்ம எல்லாருக்கும் தேவையான உபதேசம் இது, அழகான உபதேசம். அப்படி ஒரு 31வது அத்தியாயத்தை இந்த மாதிரி உபதேசம் பண்ணி அம்மாட்ட சொல்லி இந்த 31வது அத்தியாயத்தை பூர்த்தி பண்றார். மேலே 32 அதோட உபதேசமானது முடியறது. 33 அம்மா சரணாகதி பண்ணுறா அப்படின்றதோட இந்த கபிலவாசுதேவோட சரித்திரம் மேலே 2 அத்தியாயம் இருக்குது. மேலே இந்த 31வது அத்தியாயத்தை எல்லாரும் கலந்து பாராயணம் பண்ணுவோம். अथैकत्रिंशोऽध्यायः भगवानुवाच कर्मणा दैवनेत्रेण जन्तुर्देहोपपत्तये स्त्रियाः प्रविष्ट उदरम् पुंसोरेतः कणाश्रयः कललं तु एकरात्रेण पञ्चरात्रेण बुद्बुदम् दशाहेन तु कर्कन्धूः पेष्यण्डं वा ततः परम् मासेन तु शिरोद्वाभ्याम् बाहु अङ्घ्र्यादि अङ्गविग्रहः नख लोमास्थि चर्माणि लिङ्गच्छिद्रोद्भवस्त्रिभिः चतुर्भिः धातवः सप्त पञ्चभिः क्षुत्रुडुद्भवः षड्भिः जरायुणावीतः कुक्षौ भ्राम्यति दक्षिणे मातुर्जग्धान्न पानाद्यैः एतद्धातुः असम्मते शेते विन्मूत्रयोर्गर्ते स जन्तुः जन्तुसम्भवे कृमिभिः क्षतसर्वाङ्गः सौकुमार्यात् प्रतिक्षणम् मूर्च्छामाप्नोति उरुक्लेशः तत्रत्यैः क्षुधितैर्मुहुः कटुतीक्ष्णोष्ण लवन रूक्षाम्लादिभिः उल्बनैः मातृभुक्तैः उपस्पृष्टः सर्वाङ्गोत्थित वेदनः उल्बेन संवृतस्तस्मिन् तन्त्रैश्च बहिरावृतः आस्ते कृत्वा शिरः कुक्षौ भुग्नपृष्ठशिरोधरः कल्पः स्वाङ्गचेष्टायाम् शकुन्त इव पञ्जरे तत्र लब्धस्मृतिर्दैवात् कर्मजन्मशत
उद्भवम् स्मरन् दीर्घम् अनुच्छ्वासम् शर्म किम् नाम विन्दते आरभ्य सप्तमान्मासात् लब्धबोधोऽपि वेपितः नैकत्रास्ते सूतिवातैः विष्टा भूरिव सोदरः नाथमानऋषिर्भीतः सप्तबध्निः कृताञ्जलिः स्तुवीत तम् विक्लवया वाचायेनोदरेऽर्पितः जन्तुरुवाच तस्योपसन्नमवितुम् जगदिच्छयात्त नानातनोः भुवि चलच्चरणारविन्दम् सोऽहम् व्रजामि शरणम् ह्यकुतो भयम् मे येनेदृशी गतिः अदर्श्य सतोऽनुरूपा यस्त्वत्र बद्ध इव कर्मभिरावृतात्मा भूतेन्द्रियाशयमयीम् अवलम्ब्यमायाम् आस्ते विशुद्धम् अविकारमखण्डबोधम् आतप्यमानहृदये अवसितम् नमामि यः पञ्चभूतरचिते रहितः शरीरे छन्नो यथेन्द्रियगुणार्थचित् आत्मकोऽहम् तेनाविकुण्ठमहिमानम् ऋषिम् तमेनम् वन्दे परम् प्रकृतिपूरुषयोः पुमांसम् यन्मायया उरुगुणकर्म निबन्धनेऽस्मिन् सांसारिके पथि चरन् तदभिश्रमेण नष्टस्मृतिः पुनरयम् प्रवृणीतलोकम् युक्त्या कया महत् अनुग्रहमन्तरेण ज्ञानम् यदेतत् अदधात् कतमः स देवः त्रैकालिकम् स्थिरचरेषु अनुवर्तितांशः तम् जीवकर्मपदवीम् अनुवर्तमानाः तापत्रयोपशमनाय वयम् भजेम देह्यन्यदेहविवरे जठराग्निनासृक् विन्मूत्रकूपपतितो भृशतप्तदेहः इच्छन्नितो विवसितुम् गणयन् स्वमासान् निर्वास्यते कृपणधीः भगवन् कदानु यनेदृशीम् गतिमसौ दशमास्य ईश सङ्ग्राहितः पुरुदयेन भवादृशेन स्वेनैव तुष्यतु कृतेन स दीननाथः को नाम तत्प्रति विनाञ्जलिमस्य कुर्यात् पश्यत्ययम् धिषणया ननु सप्तबध्निः शारीरके दमशरीर्यपरः स्वदेहे यत्सृष्टयासम् तमहम् पुरुषम् पुराणम् पश्ये बहिः
हृदि च चैत्यमिव प्रतीतम् सोऽहं वसन्नपि विभो बहुदुःखवासम् गर्भान्न निर्जगमिषे बहिरन्धकूपे यत्रोपयातम् उपसर्पति देवमाया मिथ्यामतिः यदनुसंसृतिचक्रमेतत् तस्मादहं विगतविक्लव उद्धरिष्य आत्मानमाशुतमसः सुहृदात्मनैव भूयो यथा व्यसनमेतत् अनेकरन्ध्रम् मामे भविष्यत् उपसादित विष्णुपादः कपिल उवाच एवं कृतमतिर्गर्भे दशमास्यः स्तुवन् ऋषिः सद्यः क्षिपति अवाचीनम् प्रसूत्यै सूतिमारुतः तेनावसृष्टः सहसा कृत्वा वाक् शिर आतुरः विनिष्क्रामति कृच्छ्रेण निरुच्छ्वासो हतस्मृतिः पतितो भुव्यसृङ्मूत्रे विष्टाभूरिव चेष्टते रोरूयति गते ज्ञाने विपरीतां गतिं गतः परच्छन्दं न विदुषा पुष्यमानो जनेन सह अनभिप्रेतमापन्नः प्रत्याख्यातुमनीश्वरः शायितः अशुचिपर्यङ्के जन्तुः स्वेदजदूषिते नेशः कण्डूयनेङ्गानाम् आसनोत्थानचेष्टने तुदन्ति आत्मत्वच्छन्दंशाः मशक मत्कुणादयः रुदन्तम् विगतज्ञानम् कृमयः कृमिकम् यथा इत्येवम् शैशवम् भुक्त्वा दुःखम् पौगण्डमेव च अलब्धाबीप्सितो ज्ञानात् इद्धमन्युः शुचार्पितः सह देहेन मानेन वर्धमानेन मन्युना करोति विग्रहम् कामी कामिष्वन्ताय चात्मनः भूतैः पञ्चभिरारब्धे देहे देहि अबुधोऽसकृत् अहम् ममेत्य सद्ग्राहः करोति कुमतिर्मतिम् तदर्थम् कुरुते कर्म यद्बद्धो याति संसृतिम् योऽनुयाति ददत्क्लेशम् अविद्या कर्मबन्धनः यद्यसद्भिः पथि पुनः शिष्णोदर कृतोद्यमैः आस्थितो रमते जन्तुः तमो विशति पूर्ववत् सत्यम् शौचम् दया मौनम् बुद्धिश्रीः
ह्रीर्यशः क्षमा शमोदमो भगश्चेति यत्सङ्गात् याति संक्षयम् तेषु अशान्तेषु मूढेषु खण्डितात्म स्वसाधुषु सङ्गं न कुर्यात् शोच्येषु योषित्क्रीडामृगेषु च न तथास्य भवेन्मोहः बन्धश्चान्य प्रसङ्गतः योषित्सङ्गात् यथा पुंसः तथा तत्सङ्गी सङ्गतः प्रजापति स्वां दुहितरं दृष्ट्वा तद्रूपधर्षितः रोहिद्भूतां सोऽन्वधावत् वृक्षरूपी हतत्रपः तत्सृष्टसृष्टेषु कोऽन्वखण्डितधीः पुमान् ऋषिं नारायणमृते योषिन्मय्येह मायया बलं मे पश्य मायायाः स्त्रीमय्या जयिनो दिशाम् या करोति पदाक्रान्तान् भ्रूविजृम्भेण केवलम् सङ्गं न कुर्यात् प्रमदासु जातु योगस्य पारं परमारुरुक्षुः मत्सेवया प्रतिलब्ध आत्मलाभः वदन्ति या निरयद्वारमस्य योपयाति शनैर्माया योषिद्देव विनिर्मिता तामीक्षेत आत्मनो मृत्युम् तृणैः कूपमिवावृतम् यां मन्यते पतिं मोहात् मन्मायां ऋषभायतीं स्त्रीत्वं स्त्रीसङ्गतः प्राप्तः वित्तापत्यगृहप्रदम् ताम् आत्मनः विजानीयात् पत्यपत्यगृहात्मकम् दैवोपसादितं मृत्युम् मृगयोः गायनं यथा देहेन जीवभूतेन लोकाल्लोकम् अनुव्रजन् भुञ्जान एव कर्माणि करोति अविरतं पुमान् जीवो ह्यस्यानुगो देहः भूतेन्द्रियमनोमयः तन्निरोधोऽस्य मरणम् आविर्भावस्तु सम्भवः द्रव्योपलब्धि स्थानस्य द्रव्येक्षा योग्यता यदा तत्पञ्चत्वमहं मानात् उत्पत्तिः द्रव्यदर्शनम् यथाक्ष्णोः द्रव्यावयव दर्शना योग्यता यदा तदैव चक्षुषो द्रष्टुः द्रष्टुत्वा योग्यतानयोः तस्मान्न कार्यः सन्त्रासः
न कार्पण्यम् न सम्भ्रमः बुद्ध्वा जीवगतिम् धीरः मुक्तसङ्गश्चरेदिह सम्यग्दर्शनया बुद्ध्या योगवैराग्ययुक्तया मायाविरचिते लोके चरेन्यस्य कलेवरम्। श्रीहरये नमः। श्रीमद्भागवते महापुराणे पारमहंस्यां संहितायां तृतीयस्कन्धे जीवगतिर्नाम 31 गोपिका जीवनस्मरणम् गोविन्द गोविन्द। सद्गुरु विठलदास महाराज की जय।